அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஒன் சைடு ஹெல்ப்பில் நம்முடைய ரெஜிஸ்டர் பண்ண ஐடியை ஆக்டிவேஷன் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒருத்தர் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட ஐடி பாஸ்வேர்டு இருக்குது, என்ன பண்ணணும்னு பாருங்கள். நம்முடைய வெப்சைட் அட்ரஸ் www.oneseedhelp.com. இதை நீங்கள் குரோமில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் மேலே லாகின் இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் வரும். இதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்த நபர் உங்கள்கிட்ட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் இதில் போட்டு இல்லை கீழே லாகின் இருக்கும். இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் பேஜ் வரும். அதாவது இது உங்களுடைய சைட் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டில் நியூ ரெஜிஸ்டர் இருக்கும், அடுத்தது அப்டேட் பேங்க் இருக்கும், அடுத்து உங்களுடைய ஐடி நம்பர் இருக்கும், அதுக்கு கீழே உங்களுடைய பேர் இருக்கும். இதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்ததாக என்ன பண்ணணுன்னா அந்த மேலே ஒரு நம்பர் இருக்கும், இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் ப்ரூஃபை கம்பெனியோட இந்த நம்பருக்கு தான் நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து சென்ட் பண்ணணும். அதுக்காக இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் இடது பக்கம் மேலே 3 கோடு இருக்கும். இதை நம்ம மெனுன்னு சொல்லுவோம். இந்த இடத்த நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த மெனு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் 5ஆவதாக இருக்கக்கூடிய சென்ட் ஹெல்ப்பை நீங்கள் டச் பண்ணணும். இப்போது நாம் ஒரு நபருக்கு ஹெல்ப்பிங் அமௌண்ட் அனுப்பி நம்முடைய ஐடியை ஆக்டிவேட் பண்ண போகிறோம், அனுப்ப போகிறோம். அதுக்காக நம்ம பார்க்கக்கூடிய இடம் இந்த சென்ட் ஹெல்ப்பு. இந்த இடத்த நீங்கள் டச் பண்ணோன்னா நீங்கள் யாருக்கு பணம் அனுப்பணுமோ அவருடைய ஃபுல் டீட்டெயில் இந்த மாதிரி ஒரு பேஜில் காட்டும். இதில் கீழே பேன் இருக்குது. நீங்கள் உடனே அனுப்புகிறீங்கன்னா இந்த கீழே இருக்கிற பேயை நீங்கள் தொட்டிங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இதே மாதிரி பாப் அவுட் ஆகும். இதில் டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸுன்னு இருக்கும். இதில் அவருடைய ஐடி நம்பர் இருக்கும், எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் அனுப்பணுன்னு இருக்கும், அவருடைய வாட்ஸ்அப் நம்பர், ஜிபே, ஃபோன்பே நம்பர், பேடிஎம் நம்பர் எல்லாமே இதில் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஐடின்னு இருக்கும். இந்த இடத்துல தான் நீங்கள் அவருக்கு பேமெண்ட் அனுப்பிட்டு அந்த டிரான்சாக்ஷன் ஐடி நம்பரை போடணும். இப்போது இதில் நீங்கள் அவருக்கு ஜிபேயில் பணம் அனுப்புகிறீங்கன்னா ஜிபே நம்பர் காப்பி பண்ணுங்கள், ஃபோன்பேயில் அனுப்புகிறீங்கன்னா ஃபோன்பே நம்பர் காப்பி பண்ணுங்கள், பேடிஎம்மில் அனுப்புகிறீங்கன்னா பேடிஎம் நம்பர் காப்பி பண்ணுங்கள். இதில் ஃபோன்பே மட்டும்தான் இருக்குன்னா தயவுசெய்து ஃபோன்பேயில் மட்டும் அனுப்புங்க. ஜிபே மட்டும்தான் இருக்குன்னா ஜிபேயில் மட்டும் அனுப்புங்க. பேடிஎம் மட்டும்தான் இருக்குன்னா பேடிஎம்மில் மட்டும் அனுப்புங்க. ஜிபே மட்டும் இருக்கிற நபருக்கு ஃபோன்பேயில் இருந்து அனுப்பாதீங்க. ஃபோன்பே மட்டும் இருக்கிற நபருக்கு ஜிபேலேருந்து தயவுசெய்து அனுப்பாதீங்க. இந்த இடத்த ரொம்ப கவனமாக பார்த்துட்டு அவருக்கு எங்கே அவர் அக்கௌண்ட் வச்சுருக்காரோ அந்த அக்கௌண்ட்டுக்கு ப்ராப்பராக அந்த வழியாக நீங்கள் பணத்தை அனுப்புங்க. இதை காப்பி பண்ணி கொண்டு போய் நீங்கள் எதில் அனுப்புகிறீங்களோ, ஜிபேலனா ஜிபேயில் போங்க, அங்கே போய் அனுப்பிட்டு அங்கே யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடின்னு ஒரு 12 நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த டிரான்சாக்ஷன் ஐடிங்கிற இடத்துல போடுங்க. நீங்கள் ஃபோன்பேயில் அனுப்புகிறீங்கன்னா அதில் யூடிஆர் நம்பர்னு இருக்கும். அந்த 12 நம்பரை நோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுங்க. நீங்கள் பேடிஎம்மில் அனுப்புகிறதா இருந்தால் அங்கேயும் யூபிஐ நம்பர்னு இருக்கும். அந்த 12 நம்பரையும் நோட் பண்ணி எடுத்து கொண்டு வந்து இந்த டிரான்சாக்ஷன் இதில் போட்டுட்டு அந்த நம்பர் கரெக்டு தானான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கன்ஃபார்ம் கொடுங்க. ஒருவேளை தவறாக இருந்தால் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப கூட நீங்கள் சென்ட் ஹெல்ப்பு போய் பேயை டச் பண்ணி இந்த பேஜை எடுத்து நம்பரை கரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த கன்ஃபார்ம்ங்கிறத டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதாவது உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி காட்டும். நீங்கள் பணம் அனுப்பிட்டீங்க, கரெக்டாக தான் அனுப்பியிருக்கீங்கிறது இது காட்டும். இதில் மேலே டோட்டல் லெவல் இருக்கும். அந்த லெவலை நீங்கள் இந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். அடுத்த பேஜ் வரும். இதில் நீங்கள் யாருக்கு பணம் அனுப்புகிறீங்கன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். இதில் அவருடைய ஐடி நம்பரும் பேரும் இருக்கும். உங்களுடைய ஐடி ஆக்டிவ்னு சொல்லிட்டு காட்டும். இவ்வளோ தான் உங்களுக்கு ப்ராசஸ். இதில் வேறு எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் ப்ரொசீட் வாங்கணும், அக்செப்ட் வாங்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் கரெக்டாக பேமெண்ட் அனுப்பிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பேமெண்ட் அனுப்புகிற லிஸ்ட்டு இருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுடைய ஐடி ஆக்டிவ் ஆகிடுச்சு. அடுத்தது நீங்கள் இம்மிடியேட்டாக பண்ண வேண்டியது இந்த நம்பர் 8925848489 இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ண ப்ரூஃபை சிஸ்டத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து இந்த நம்பருக்கு அனுப்பியிருக்கணும். எதுக்காக அப்படின்னா
யாராவது எப்போவாவது இந்த பேமெண்ட் எனக்கு வரல அப்படின்னு சிஸ்டத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் இந்த பர்டிகுலர் பர்சனுடைய வாட்ஸ்அப் நம்பரை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதில் ப்ரூஃப் இருந்தால் அதை அவங்களுக்கு அனுப்பி கொடுத்து ஓகே பண்ணிடுவோம். அதனால் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் எல்லோரும் தவறாமல் செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இல்லை, என்னால் வாட்ஸ்அப் நம்பரை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, யார் உங்களுக்கு இந்த வாய்ப்பை தர்றாங்களோ அவருடைய வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து அவர்கிட்ட உங்களுடைய ப்ரூஃபை கொடுத்து அவருடைய வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து அனுப்புங்க. இந்த 2 நம்பரை மட்டும்தான் சிஸ்டம் செக் பண்ணும். வேறு எந்த நம்பர்லேருந்து நீங்கள் அனுப்பினாலும் செக் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அல்லது உங்களை யார் அறிமுகப்படுத்துகிறாங்களோ உங்களுடைய ஸ்பான்சருடைய வாட்ஸ்அப் நம்பர், இது 2லேருந்து தான் செக் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ்.